நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்ன? இந்த 2025 வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீடியோவாக பிரபலமாகிட்டு இருக்குது. அது நம்ம பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக போயிருக்கு. ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த 2025 மிகப்பெரிய 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. இதில் 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள். இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதும், ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும், அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவானும் கேது பகவான் தான். அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது. சரி, இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க 2 எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மே மாதம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க. நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 7 கிரகங்கள் பார்த்திங்கன்னா எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றியே பழகிட்டாங்க. ரிவர்ஸில் தான் போவாங்க. ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும். அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு. சரி, இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் பார்த்திங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார், கும்ப ராசிக்குள்ளே போகிறார். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா விஷ வாயுகள் மூலமாக, அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது, காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக. கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ளே கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ, தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம், தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகட்டுறேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவார். இது இவங்களுடைய இயல்பான தன்மை, இது பொதுவான பலன்கள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார், ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் ராகு இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்ருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? கேதுங்கிற ஒரு எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா, அப்போ கேது இயங்குவார். ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி, நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யாருன்னா கேது. அதே போல் பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன், ஆசைகளை தூண்டி விடுவார். இதுதான் இவங்க 2 பேருடைய செயல்பாடு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை. கும்ப ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சிகள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது. ராகு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு வரார். கேது பகவான் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான சிம்ம ராசிக்குள்ளே வரார். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன விஷயத்தை உணர்த்துகிறது, என்ன விஷயத்தை கொடுக்க போகிறாங்க இந்த 2 பேரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கும்பராசிக்காரர்கள் இயல்பான பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இயற்கையாகவே
தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எப்படி கோயிலில் உள்ள கலசம் உயர்ந்த நிலையில் கும்ப கலசம் வச்சு அதுக்கப்புறம் தான் கோயிலில் உள்ள சாமியவே கும்பிடுவாங்க. உள்ளே உள்ள சாமிக்கே ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு கும்பத்துக்கு தான் மரியாதை, அப்புறம் தான் உள்ளே உள்ள விக்கிரகங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது ரெகுலராக அப்புறம் விக்கிரகங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மற்றவர்களுடைய கர்ம சம்மந்தப்பட்ட அவங்களுடைய கர்மா எல்லா கர்மாவையும் நீங்கள் வாங்கி 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 உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைச்சிட்டிங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையை கேட்டு 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 உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏங்க எனக்கு இந்த பிரச்சனைக்கா, எனக்கு இந்த பிரச்சனைனே அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கூட இருக்கவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட தான் பிரச்சனை அப்படிலாம் கொட்டுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உட்காந்து பொறுமையாக இப்படி கஷ்டப்படுறீங்களா, அப்படி கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டு 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 உங்களுக்கு பல விதமான ஒரு என்ன சொல்கிற டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுங்கிறது ரியாலிட்டி. ஸோ அப்போ நீங்கள் அதுக்காக அட்வைஸ் பண்ணுறது, அதுக்காக உதவி செய்கிறது, இதெல்லாம் நிறைய பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் போய் வெளிப்படையாக யார்ட்டையாக போய் சொல்லியிருப்பீங்கன்னா கம்மி. உங்களுடைய பிரச்சனை நீங்கள் போய் வெளிப்படையாக யார்ட்டையும் அதிகமாக சொல்ல மாட்டீங்க. எதுக்கு, அவங்களே கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லவா அப்படின்னு இயல்பாகவே நீ இப்படி சிந்திக்கிற குணத்தில் நீங்கள் இருப்பீங்க. அன்பு, இரக்கம், பாசம் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக மற்றவர்களுக்கு காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்க்குற தன்மையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பல நேரங்களில் ஏமாற்றமாகவே போயிடும். இதெல்லாம் உங்களுடைய பொதுவான குணாதிசயம். அதாவது கும்பராசி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த வீடு வெளிச்சத்தின் தன்மை கொண்ட வீடாக இருக்கும். அதுதான் உண்மை. ஓகேவா? ஏன்னா தன்னை ஒரு வெளிச்சமாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுற குணம், அதாவது ஒளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த தன்மை நிறைய நபர்கள் பயன்படுத்தி ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதில் நீங்கள் சில நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல பண்பு கொண்ட, நேர்மையான பண்பு கொண்ட, தலைமை பொறுப்பை வகித்து அதை கூட அசால்ட்டாக ஏற்றுக்கொண்ட, அதாவது நான் இப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்லாமல் இருக்கட்டுனே அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய கும்ப ராசி நேர்களாகிய உங்களுக்கு ராகு பகவான் பொருளாதார விஷயங்களில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க கொடுக்க போகிறார். பணம் பிரச்சனை இல்லை, பணம் போதுமான அளவுக்கு வருது அப்படிங்கிற தாட்டை உணர்த்துவார். மன அழுத்தத்தை வெளியே கொண்டு வருவார். டிப்ரெஷன் விலக போகுது. தடைகள் எல்லாம் தகத்தெறிந்து வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான அமைப்பு உங்களுக்கு உண்டாக போகிறது. அதேபோல் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நிறையா லாக் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எந்த தப்புமே செய்யாமல் உண்மையாக நேர்மையாக வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களை போய் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு சித்தரித்து உங்களை கொண்டு போய் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லாக்னால் நிறைய டிஸ்டர்ப் ஆனீங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் இனிமேல் விலக போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனை ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே போல் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாச்சும் இருக்குனாலும் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். பங்காளி சண்டை இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். பங்காளி உங்கள்கிட்ட ஒற்றுமையாக போயிடுவாங்க. சண்டை போட வேண்டாயா, இன்னும் என்ன சண்டை போட்டுட்டு நீ உண்மையானவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அவங்க ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய வீடு மனை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா உறுதியாக கட்டுவீங்க. உங்களுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பில் இந்த வட்டம் 2 வீடு கட்டுவதற்கான அமைப்பு இருக்குது. ஆனால் 2 வாசல் வச்சு கூட கட்டிக்கலாம். மேபி 2 வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் எனக்கு அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா 2 வாசல் வச்சு கட்டுவீங்க. அந்த சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதுபோல் கும்ப ராசியில் அரசாங்க வேலையில் பணிபுரிகிறவங்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றத்துக்குரிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் உறுதியாக கும்பராசி நேயர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா கட்டாயமாக முழு மனதோடு முயற்சி எடுங்க. திருமண பாக்கியம் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குற அற்புதமான விஷயங்கள். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி மாற்றங்களை கொடுக்கும்.
சரி, இந்த ராகு பகவான் ராசிக்குள்ளே வராரே, கவனமாக இருக்கணும்னா என்ன கவனமாக இருக்கணும்னா, ஆசைகளை அதிகமாக தூண்டுவார். அங்கே அப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி ஆசைகளை அதிகமாக தூண்டுவார். அப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ராகு ராசிலையும் 7ல் கேதுவும் அமர்ந்திருக்கனால இந்த நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், கோவப்படக்கூடாது. ஸோ அவங்க கோவமாக பேசினாலும் அந்த நேரத்தில் கோவப்படாமல் பொறுமையாக போங்க. அடுத்து அவங்கள புரிய வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து போனால் உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் பிரச்சனை வராது. நிதானமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும், உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான செயல்பாடுகள் என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதற்கான விஷயங்களை முயற்சி எடுங்க. நீங்கள் என்ன தானம் கொடுத்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகும் அப்படின்னா, ஆசிரமங்களில், அனாத ஆசிரமங்களில், ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கும் ஆசிரமங்களில் போய் அவங்களுக்கு காய்கறிகள், அவங்க உணவுக்கு தேவையான காய்கறிகள் மாதத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு நாள் காய்கறிகள் வாங்கி கொடுக்குறது, அல்லது இந்த 1.5 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 5 தடவையாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க ஒரு நாள் காய்கறிகள் அவங்களுக்கு உணவுக்கு கொடுக்கலாம். உங்களோட பொருளாதாரம் சூப்பராக இருக்குது, நல்ல பொசிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவும் கொடுக்கலாம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேபோல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எங்களால் மருந்து கூட வாங்க முடியல அப்படின்னு யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா இந்த ராகு கேது பேச்சினால் ஏற்படுகின்ற சில சிக்கல்கள், சில பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும்.